பாவங்கள் போக்கிடவே பலியான செம்மறியே, கல்வாரி பாதையிலே கண்ணீருடன் நடக்கின்றார். எம் பாவச் சுமையதனை தண்ணீது ஏற்றிக்கொண்டு அன்புருவாய் நடக்கின்றார். பாவங்கள் போக்கிடவே பலியான செம்மறியே, கல்வாரி பாதையிலே கண்ணீருடன் நடக்கின்றார். எம் பாவச் சுமையதனை தண்ணீது ஏற்றுக்கொண்டு அன்புருவாய் நடக்கின்றார். பாதைகள் பல உண்டு. ஒவ்வொரு பாதையும் நம்மை ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்கின்றது. வளர்ந்து வரும் இக்காலத்தில் பாதைகளும் வளர்ச்சி கண்டுள்ளன. ஒரு வழி பாதையாக இருந்தவைகள் 2 வழி பாதைகளாக, 4 வழி பாதைகளாக கூட வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது. எல்லாமே மக்களின் பயணங்கள் எளிமையாகவும் நெரிசல் இல்லாமலும் சுகமானதாகவும் அமைய வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் மக்களின் வாழ்வு பயணங்கள் எளிமையாக, இனிமையாக, சுகமானதாக அமைய உருவான பாதை நம் இறைமகன் இயேசுவின் மீட்பு பாதை, அன்பின் பாதை, நம் இதயத்தை சுத்தப்படுத்தும் பாதை, நம் வாழ்வை தூய்மைப்படுத்தும் பாதை. ஒட்டுமொத்தத்தில் இது விடுதலையின் பாதை, வெற்றியின் பாதை. நமது வாழ்வு துன்பத் துயரங்களில் துவண்டு போகாமலும் சோதனை வேதனைகளில் வெந்து போகாமலும் என்றும் மலர்ந்து நமக்கும் மற்றவர்களுக்கும் மனம் வீசும் நமது வாழ்க்கை பாதையை இயேசுவின் சிலுவை பாதையோடு இணைப்போம். மரண தீர்ப்பு அப்பாக குருதிக்கு தீர்ப்பினை வழங்கினாரே, அமைதியாய் ஏற்றுக்கொண்டார் அகிலத்தின் நாயகரே. இயேசுநாதர் பாடுபட்ட முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உண்மைக்கு சான்று பகர்வதே என் பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன் என்று உண்மைக்கு உழைத்த உத்தமருக்கு கிடைத்தது மரண தீர்ப்பு. பிறரை குற்றவாளி என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று கூறிய இயேசுவுக்கே கிடைத்தது மரண தீர்ப்பு. இது நேர்மைக்காக, உண்மைக்காக போராடியதற்காக கிடைத்த தீர்ப்பு. ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காக பரிந்து பேசியதற்காக அளிக்கப்பட்ட தீர்ப்பு. பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் சேர்ந்து உண்டதற்காக பெற்ற தீர்ப்பு. இப்படிப்பட்ட தீர்ப்புகள் இயேசுவுக்கு மட்டுமல்ல, அவரை போன்று வாழ நினைத்து நீதியோடும் நேர்மையோடும் வாழ முற்படுகின்ற நமக்கும் கிடைக்கும் இந்த இலவச தீர்ப்பு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். பாரமான சிலுவையினை தோள் மீது சுமத்தினாரே, உலகத்தின் பாவம் எல்லாம் ஒருங்கே ஏற்றாரே. இயேசுநாதர் பாடுபட்ட இரண்டாம் நிலை. இயேசு மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால்
உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைத்தவருக்கு நாம் கொடுத்த மதிப்புமிக்க பரிசு என்ன தெரியுமா? தாங்க முடியாத சிலுவை. ஒருவர் சொல்ல கேட்டேன், இறைவன் அழகிய இயற்கையினை உருவாக்கி அதில் நிறைய மரங்களை படைத்தார். ஆனால் அவற்றிலிருந்து மனிதன் சிலுவையை உருவாக்கி இயேசுவின் மேல் சுமத்தினான். வெளிச்சத்திற்கு இருள் கொடுக்கும் தண்டனையை பார்த்தீர்களா? இவ்வாறு உலகையும் இயற்கையையும் பரிசாக நமக்கு கொடுத்த இறைவனுக்கு மனிதன் கொடுத்த பரிசோ சுமைகள், பாரமான சிலுவை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். அரசு சிலுவையினால் தரை மீது விழுந்தாரே, பாவியன காகப்பாடுகள் பட்டாரே. இயேசுநாதர் பாடுபட்ட 3ஆம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விழுவது தோல்வியல்ல, பிறரை விழ வைப்பதே தோல்வி. வாழ்க்கையில் விழுந்தவர்கள் எல்லாம் மடிந்து போவதில்லை, விழுந்து எழுவதுதான் ஒரு விடிகள் இருக்கின்றது. சாய்ந்து வளைந்து கொடுத்து நிமிர்ந்து நிற்பதில்தான் வாழ்க்கையின் நிமிர்ந்தம் புரிகின்றது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் ஒன்றும் பயன்படாது, மடிந்தால்தான் மிகுந்த பலன் கொடுக்கும். இந்த உலகிற்கு வாழ்வு கொடுக்க மீட்பினை வழங்க வந்த இயேசு மண்ணில் விழ ஆரம்பித்து விட்டார். அவரின் உடல் சோர்ந்ததை தவிர உள்ளம் சோரவில்லை. கால்கள் தள்ளாடினதை தவிர லட்சியம் தள்ளாடவில்லை. எனவே மண்ணை முதல் முறையாக தொட்டு பார்க்கின்றார், பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆம். இயேசுநாதர் பாடுபட்ட 4ஆம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனித வாழ்வில் சந்திப்புகள் பல உண்டு. சில சந்திப்புகள் மகிழ்ச்சியை தரும், சில சந்திப்புகள் உறவை வளர்க்கும். சிலரின் சந்திப்புகள் வெட்டும், சில ஒட்டும். பெற்ற குழந்தையை பார்த்து சந்தித்து மகிழ்ச்சி அடையாத தாயும் உண்டோ? தாய் கொடையாக வந்த கண் கண்ட தெய்வம். மரியா இதற்கு விதிவிலக்கல்ல. இயேசுவை பெற்ற தாய்தானே அவர். இயேசுவுக்கு அன்னை மரியாள் கடவுள் தந்த கொடை. கடவுள் கலங்குவதில்லை, அஞ்சுவதில்லை. ஏனெனில் கலங்காதே அஞ்சாதே என்று சொன்னவர் அவர். ஆனால் மகனின் அவல நிலையை கண்ட அன்னையின் கண்கள் மடை திறந்தாலும், கலங்காதே அஞ்சாதே மகனே, தொடர்ந்து உன் லட்சிய பயணத்தை நடத்து என்று பார்வையாலேயே ஊக்கம் கொடுக்கிறார் அன்னை மரியாள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சீமோனை அழைத்தனரே, சிலுவையை சுமக்கவே துணையாய் நின்றாரே. இயேசுநாதர் பாடுபட்ட 5ஆம் நிலை. இயேசுவின் பயணத்தில் சீமோன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
சுமைகளோடு வருகின்றவர்களின் சுமைகளை ஏற்றுக்கொண்டு சில மணி நேரங்கள் சுமந்தவனுக்கு சுகத்தை கொடுத்துவிட துடிப்பதுதான் சுமை தாங்கியின் பணி. யார் பெரியவர்? இது இன்று நேற்று உருவான கேள்வி அல்ல, மாறாக உலகம் தோன்றியது முதல் உருவான கேள்வி. நல்லவர்கள், வல்லவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள் எல்லார் மத்தியிலும் உருவான கேள்வி இது. படித்தவர்களா, படிக்காதவர்களா, பெரியவர்களா, வயதில் முதிர்ந்தவர்களா, யார் பெரியவர்கள்? இல்லறத்தில் இருப்பவர்களா, துறவத்தில் இருப்பவர்களா, ஆண்களா, பெண்களா, யார் பெரியவர்கள்? இயேசுவோடு உண்டு உறங்கி உறவாடிய சீர்களின் வாழ்விலும் அவர்களுடைய எண்ணத்திலும் கூட இந்த கேள்வி எழுந்தது. இயேசுவின் பதிலே அதற்கு பணிவிடை புரிபவரே என்றார். பிறரின் சுமைகளை சுமப்பவரே பெரியவர் என்று வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், பிறரின் சுமைகளை சுமக்கும் போதுதான் நாமும் பெரியவர்களாகின்றோம். பிறருக்கு சுமையாக இருக்கும்போது நாம் சிறியவர்களாகின்றோம். சீமோன் இயேசுவின் சுமையை பகிர்ந்து கொள்ள வந்ததால் அவர் பெரியவர் ஆனார். நம்மிலே உண்மையிலேயே எத்தனை பேர் பெரியவர்கள் என்று சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இணக்கம் முடிந்த நிலத்தீ துணியால் துடைத்தாரே, திருமுக பதிப்பினை பரிசாய் பெற்றாரே. இயேசுநாதர் பாடுபட்ட 6ஆம் நிலை. வீரமங்கையின் வீர செயல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டு படைப்பை ஆளும் ஆற்றல் பெற்றுள்ள மனிதர்களின் சரிபாதியாக பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் பெண்கள் ஒன்றுக்கும் பயன்படாதவர்கள், திறமையற்றவர்கள், துணிச்சல் இல்லாதவர்கள் என்று நம் சமுதாயம் கருதியது. ஆனால் இன்று பெண்கள் பணியிடத்திலும், குடும்பத்திலும், அரசியலிலும், தொழில் துறைகளிலும், கல்வியிலும் பல சாதனைகளை சாதகமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். பெண்ணினம் பணிந்து இருக்கும் வரைத்தான் உலகம் அவர்களை அடிமைப்படுத்தும். ஆனால் அவர்கள் வீறு கொண்டு எழ ஆரம்பித்து விட்டால் உலகம் அவர்களை கண்டு அஞ்சும். பெண் மாளப் பிறந்தவள் அல்ல, உலகை ஆளப் பிறந்தவள். பெண்கள் சக்தி தோற்றதில்லை என்ற கூற்றுக்கு கேட்ப பெண்ணினம் வீறு கொண்டு சமுதாயத்தில் எழ ஆரம்பித்து விட்டது. வீரமங்கை வெரோனிகா இத்தகைய வாழ்வுக்கு வித்திட்டாள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இருமுகம் பலன் நீங்கியதா, மீண்டும் விழுந்தாரே, எழுந்து இயேசுநாதர் பாடுபட்ட 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பட்ட காலிலேயே படும், கெட்ட குடியை கெடும் என்ற முன்னோர்களின் கூறிய கூற்றுக்கு அர்த்தம் இப்போதுதான் புரிகின்றது. மீண்டும் ஒரு முறை இயேசு மண்ணிலே விழுகின்றார். அசுத்த ஆவிகளோடு போராட முடிந்த இயேசுவுக்கு பரிசேயர்கள், சதுசேயர்களின் சதி திட்டத்திற்கு எதிராக போராட முடிந்த இயேசுவுக்கு, தன் சீடர்களின் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் போராட முடிந்த இயேசுவுக்கு, எழுந்திரு, இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன இயேசுவுக்கு தோளில் அழுத்தம், சிலுவையோடு போராட முடியாமல் கீழே விழுகின்றார். சிலுவை மட்டும் இயேசுவை அழுத்தியதனால் விழுந்திருக்க மாட்டார். ஏனெனில்
சுமைகள் அவருக்கு சுகமானதுதான். ஆனால் கூடவே இருந்து குளிப்பறித்த நம்பிக்கை துரோகிகளின் நஞ்சு கெட்ட சுமை அழுத்துவதனால்தான் சோர்ந்த நிலையில் தலை குனிந்து போய் கீழே விழுகின்றார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கஷ்யரசலேம் பெண்களே, எனக்காக அழவேண்டாம், உமக்காக அழுங்களே, ஆறுதல் சொன்னாரே. இயேசுநாதர் பாடுபட்ட 8ஆம் நிலை. ஆறுதல் கூறுகிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். துன்பப்படுகின்றவர்களை பார்த்து பரிதாபப்படுவதும் கண்ணீர் விடுவதும் மட்டும் ஒருவருடைய துன்பத்தை துடைத்து விடாது. மாறாக ஆறுதல் மொழிகளும் தாங்குகின்ற கரங்களும் தான் தேவை என்பார் அறிஞர் ஒருவர். லாசர் இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டவுடன் பெத்தானியா சென்று லாசருக்காக கண்ணீர் மட்டும் சிந்தவில்லை. மாறாக மார்த்தா மரியாவிற்கு ஆறுதல் சொன்னவர்தான் இயேசு. தொழுகை கூட தலைவரின் மகள் இறந்த பொழுது கண்ணீர் மட்டும் சிந்திய மனிதர்களை கடிந்து அனுப்பிவிட்டு கரம் கொடுத்து மகளை எழுப்பிவிட்டார் இயேசு. இவ்வாறு பலருக்கு ஆறுதல் மொழிந்தவருக்கு, பலரின் வாழ்வு முன்னேற கரம் கொடுப்பவருக்கு ஆறுதல் தேவையா? இயேசுவுக்கு ஆறுதல் தேவையா? இயேசுவுக்காக கண்ணீர் வடிக்கின்ற எருசலேம் பெண்களை பார்த்து, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். இன்று நமக்காக நாம் கண்ணீர் சிந்த வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். மூன்றாம் முறையாக நிலத்தினில் விழுந்தால் நீங்கு விழலா அன்பினால் எழுந்து நடந்தாரே. இயேசுநாதர் பாடுபட்ட 9ஆம் நிலை. இயேசு திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மலைகளை முட்டிப்பார், அது உன் கண்முன்னே தூள் தூளாகும். இதயம் நிறைந்த நம்பிக்கை இருந்தால் இமயத்தை கூட தோளில் சுமக்கலாம் என்பர். இயேசுவின் கரங்களும் கால்களும் வலுவிழந்து தளர்ந்து நடக்க மறுக்கின்றதே ஒழிய அவரது இதயம் நம்பிக்கையினால் நிறைந்து நிற்கின்றது. கல்வாரி சிகரத்தை அடைவதற்கு வெற்றியை ஒரே வெற்றியில் அடைந்துவிட முடியாது. முடியும் என்ற வார்த்தையை முடியும் வரையில் அசைப்பட்டு கொண்டு முன்னேறுகின்ற பொழுது எந்த சிகரத்தையும் எளிதில் அடைந்து விடலாம். விழுந்த இயேசு விழுந்து கிடக்க விரும்பவில்லை. வாழ்வை இழந்த சமுதாயத்திற்கு வாழ்வு கொடுக்க பாவ சேற்றில் உழன்று கொண்டு இருக்கின்ற பாவிகளுக்கு பாசமழையை கொடுக்க தன் சக்தியை எல்லாம் ஒன்று கூட்டி எழுகின்றார் எருமலையாக. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்ற இறை வார்த்தைக்கு உரு கொடுக்க ஒளியாக மீண்டும் சுடர் விடுகின்றார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இயேசுநாதர் பாடுபட்ட 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை உருகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால்
உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கு இயேசுவின் ஆடைகளை மட்டுமல்ல, ஆளின் பாதியையும் உரித்து விட்டார்கள். இயேசு முடக்குவாதமுற்றவர்களையும் தொழுநோயாளர்களையும் பார்வையற்றவர்களையும் தொட்டு குணமாக்கியதால் என்னவோ தெரியவில்லை, இயேசுவின் கரங்களை ஆணியால் துளையிட்டு இருக்கின்றார்கள். இயேசுவின் உடைகளை கிழிப்பதாக நினைத்து கொண்டு அவரது சதையை கிழித்து இருக்கின்றார்கள். கொலைகார கும்பலுக்கு நேர்மையாளர்களே அல்ல, பாவிகளையே தேடி வந்தேன் என்று மொழிந்த பாமரன் இயேசு தேவையில்லையாம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசு தேவையில்லையாம். அவர் உடுத்தியிருந்த உடை மாத்திரம் தேவையாம். இந்த உலகம் அவரவர் அணிந்துள்ள ஆடையை வைத்துத்தான் எப்படிப்பட்டவர் என்பதை எடை போடுகின்றது. எனவேதான் நீதியின் இறைவாக்கினர் ஆமோஸ் உடைகளை அல்ல உள்ளங்களை கிழிக்க நம்மை அழைக்கின்றார். இன்று நாம் நம்முடைய உள்ளங்களை கிழிப்பதற்கு பதிலாக இயேசுவின் உடைகளை கிழிக்கின்றோம். கிழிக்க வேண்டியது நம்முடைய உள்ளங்கள் மட்டுமே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். கைகளும் கால்களும் ஆணியால் துளைத்தனரே, சிலுவையில் அறையுண்டு சித்திரவதைப்பட்டாரே. இயேசுநாதர் பாடுபட்ட 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாரச் சிலுவையை தூக்க வைத்து அடித்து நொறுக்கிய இயேசுவின் உடைகளை கிழித்ததோடு நின்று விடவில்லை சதிகாரர்களின் ஆத்திரம். மாறாக அவருக்கு பாடை கட்டுவதற்கு பரபரப்பு காட்டுகிறார்கள். நல்லவர்களுக்கு உலகம் நஞ்சு கொடுத்துதான் வரவேற்கின்றது. நல்லவர்களையும் நாட்டுக்கு உழைத்தவர்களையும் வாசலில் நின்று வரவேற்பது அவல சாவுதான். நன்மைகளின் மொத்த உருவாம் சென்ற இடமெல்லாம் நன்மைகளை மட்டுமே செய்த இயேசு மட்டும் என்ன இதற்கு விதிவிலக்கா? தொடும் என் கரங்களை, தொடும் என் கால்களை, தொடும் என் இதயத்தினை என்று இயேசுவை தொட கேட்கின்றோம். இயேசு கேட்கின்றார், நான் எப்படி தொடுவேன்? பார்வையில்லாத மனிதனின் கண்களை தொட்டு பார்வை கொடுத்த என் கைகள் ஆணிகளால் அறையப்பட்டுள்ளனவே. ஆயக்காரர்களையும் பாவிகளையும் தேடிய என் கால்கள் இப்பொழுது ஆணிகளால் பிணைக்கப்பட்டுள்ளனவே. சுமை சுமர்ந்து சோர்ந்து இருப்பவர்களே என்று ஆறுதல் கொடுக்கும் என் இதயம் ஈட்டியால் குத்தி கிழிக்கப்பட்டு இருக்கின்றதே, எப்படி தொடுவேன்? நீயும் என்னை ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைகின்றாயே. அரவணைக்க மறுக்கும் உனக்கும் ஆணிகளால் அறைந்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். எல்லாம் முடிந்தது, தந்தையிடம் ஒப்படைத்தார். உயிரை துறந்துமே உலகை மீட்டாரே. இயேசுநாதர் பாடுபட்ட 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாழ்வு என்பது ஒரு அனுபவம், நாம் அதனை அனுபவிக்க வேண்டும். வாழ்வு என்பது ஒரு சுவை, நாம் அதை சுவைக்க வேண்டும். வாழ்வு என்பது ஒரு ரசனை, அதை நாம் ரசிக்க வேண்டும் என்பார்கள். அனுபவிக்க வேண்டிய, சுவைக்க வேண்டிய,
ரசிக்க வேண்டிய இயேசுவின் வாழ்வு உதிர்ந்து விட்டது. தாமரை பூவாய் தரணி முழுவதும் மலர வேண்டும் என்று மலர் அழைத்த இயேசு வாழைப்பூவாய் தலை குனிந்து வாழி விடுகின்றார். நற்கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் என்று மொழிந்த நற்கனி கொடுத்து கொண்டிருந்த மரத்தை இங்கு வெட்டிவிட்டார்கள். தந்தையே, இவ்வுலகில் தங்களை தவிர தக்க துணை வேறு இல்லை. எனவே நாங்கள் தயவு கூர்ந்து தங்களது திருவுளத்தில் அடியேனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தந்தையிடம் தன் ஆவியை ஒப்படைக்கின்றார் இயேசு. மனிதம் வளர்ந்திட வேண்டும், மனித மாண்பு உதிர்ந்திட வேண்டும் என்று மனிதத்தை மண்ணில் மலர செய்வதற்கு கிடைத்த மகிமை இறப்பு. இயேசு இறந்தபோது இருள் கவ்வியது. ஆலயத்தின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது. நிலம் நடுங்கியது. பாறைகள் வெடித்து சிதறின. ஏன் ஏன்? ஏழை எளிய மக்களுக்காக இயேசுவின் நெஞ்சத்தில் ஈரம் சுரந்ததால், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, கைவிடப்பட்டவர்களின் கரங்களிலேயே தன் கரத்தை இணைத்ததால், நீதி, நேர்மை, உண்மை, அன்பு, மன்னிப்பு போன்ற பண்புகளை தன் வாழ்வின் மார்பு கவசங்களாக அணிந்திருந்ததால், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இயேசுநாதர் பாடுபட்ட 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதோ ஒரு தாய் உள்ள குமுறலுடன் சிலுவையின் அடியில் இருக்கிறாள். தன் மகனை நினைத்து அல்ல, மாறாக குழந்தைகளையும் பிணியாளர்களையும் தொட்டு ஆசீர்வதித்து இறையரசு உங்களுக்கு உரியதே என்று மொழிந்த மகனை மரக்கட்டையாய் மாற்றியவர்களை நினைத்து வருந்துகிறார். எல்லா ஊர்களுக்கும் சென்று ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவித்து இறையரசை நிறுவி எல்லோருக்கும் விடுதலை கொடுத்த தன் மகனுக்கு சிலுவையை பரிசாக தந்தவர்களை நினைத்து வருந்துகிறார். மகனை தர முடியாத நீங்கள் எனக்கு மகனாக மாறுவீர்களா என்ற அந்த தாய் இன்று நம்மையும் பார்க்கிறார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். புதியதோர் கல்லறையில் உடலை வைத்தனரே, 3ஆம் நாளில் இருப்பாரெனச் சொன்னாரே. இயேசுநாதர் பாடுபட்ட 14ஆம் நிலை. இறைமகன் இயேசுவை அடக்கம் செய்தல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள், தடம் பதிப்பவர்கள் மாமனிதர்கள். தன்னுடைய வாழ்வாலும் போதனையாலும் செயல்பாடுகளாலும் சரித்திரம் படைத்து லட்சிய பயணத்தில் வந்த இடையூறுகளை எல்லாம் விடாமுயற்சியோடு எதிர்நீச்சல் போட்டு வெற்றிகரமாக நிறைவேற்றி சமுதாயத்தில் தடம் பதித்து சாதனையாளராக கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார் இயேசு. இவர் நிகழ்த்திய சாதனைகள் தான் கொஞ்சமா? தூயாவியின் வல்லமையினால் கருதாங்கி மனிதரானது மண்ணில் சாதனையின் தொடக்கம்.
12 வயதில் எருசலேம் ஆலயத்தில் அறிஞர்கள் மத்தியில் அமர்ந்தது சாதனையின் மற்றொரு நிகழ்வு. அன்பே தலை சிறந்த நெறி என்று உலகில் உள்ள எல்லா மக்களையும் அன்பு செய்து வாழ்ந்து காட்டி போதித்தது சாதனையின் வளர்ச்சி. நோயாளிகளை குணமாக்கி ஓமைகள் மற்றும் வல்ல செயல்கள் வழியாக இறையரசை மக்கள் காண வைத்தது சாதனையின் எழுச்சி. இறையரசு குழுமத்தை நிறுவி அதில் எல்லோரையும் இணைத்து தந்தையிடம் அழைத்து செல்வதற்கு சிலுவை சாவையும் ஏற்று மரித்து அடக்கம் செய்யப்பட்டது சாதனையின் முதிர்ச்சி. இவ்வாறு பல சாதனைகளின் காரரான இயேசுவை மண்ணில் புதைக்கிறார்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன்.